அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்கள் செய்யலை, ஆனால் கேபிஐ பாலா அவர்கள் செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் விஜய் அவர்கள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் சில விஷயங்களை சுவாரஸ்யமாக ஆராய போகிறோம். அதே வேளையில் சிந்திக்கவும் போகிறோம். ஏன்னு சொன்னால், எதிர்கால சந்ததியினரின் தலை உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல், அதாவது நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொலிட்டிக்கல், அதுவும் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதலாவது வரப்புறம் விஜய் அவர்கள் கதைச்சி அவரே வெளியிட்ட அந்த வீடியோவுக்கு, அதாவது மொபைல் ஃபோனை எடுத்து சும்மா சாதாரணமாக கதைச்சி அவர் வெளியிட்ட ஒரு வீடியோ. அதில் எல்லாம் சரி, ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டார் இறந்தவங்க ஃபேமிலிக்கு. அது ரொம்ப மனசு வலிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அது அப்போலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆடிநாள் அழகுராஜாவில் அந்த ஹீரோயின் பாடுறப்ப அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஏ அடிவாரே, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சீனில் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நல்லா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த டைமில் என்ன செய்யணும்? அப்படியே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு அந்த மக்களுக்கு ரொம்ப ஒரு கவலையை தேற்ற விதமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, காசு கொடுக்க போனீங்கன்னா அதையும் சொல்லிவிட்டு, அதையும் சொல்லாமலும் விடலாம், சொல்லலாம், அதையும் சொல்லிவிட்டு முடிச்சிருக்கணும் வீடியோவை. அது இல்லாமல் அதுலேயும் கூட அரசியல், அதுதான் எனக்கு பிடிக்கல. அதாவது விஜய் அவர்கள் பேசுகிறாரு, அடு நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லாட்டி வீட்டில் இருப்பேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னா, ஆனால் அவங்க மேலே கையை வைக்காத அப்படின்னு படத்தில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாரும் போயிருந்தாங்க, பொலிட்டிக்கல் கட்சிகளாக இருக்கட்டும், டெல்லியிலேருந்து கூட கரூருக்கு போயிருந்தாங்க, போயிட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாருமே சொல்லலை விஜயை தாக்கி கதைக்கலை. வலைத்தளங்களில் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓஹோ ஆஹா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கருத்துக்களை முன்வைக்கிறப்ப விஜயை தாக்கி முன்வைக்கலை. விஜய் அவர் என்ன செய்வார்? இதெல்லாம் அங்கே போனவங்களோட தப்பு. மன்சூர் அலிகான் கூட கழிச்சிருந்தார், போன அவங்களோட தப்பு. இதில் யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை. போன அவங்களோட தப்பு, அது போகாமல் இருந்திருக்கலாம், அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் காய்ச்சிருந்தார். எல்லா கட்சிகளும் அதே தான் காய்ச்சிருந்துச்சு. ஆனால் விஜய் மட்டும் குற்றம் சாட்டுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. என்ன செஞ்சுக்க, ஆனால் அவங்கள விட்டுரு, அவங்க மேலே கையை வைக்காது அப்படின்னு விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தான் சொல்கிறாரு. சம்பவம் நடந்துச்சு, 41 பேர் செத்துட்டாங்க, அதுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு முடிச்சிருக்கணும் அந்த விஷயத்தை. அதுக்கு மேலேயும் ஒரு படி மேலே போய் ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டி அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட்னு நீங்கள் நினைக்க வேணாம், யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது முக்கியமாக, இல்லாட்டி யாரையாவது சாடுறது முக்கியமான? ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு விஜய் கழிச்சிருக்காரு, இந்த துயரத்தை கூட திசை திருப்புறாரு அவங்க மேலே. ஏண்டா அது தேவையில்லாத வேலை. நெரிசலில் சிக்கப்பட்டப்ப அவங்க மேலே மீச்சு தான் நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருந்தவங்களும் சொல்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் சொல்கிறாங்க, தாக்கப்பட்டவங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க, மிதிக்கப்பட்டு மீச்சிட்டு போனாங்க, என் மேலாம் மீச்சிட்டு போனாங்க அட் அ டைம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சொல்கிறாங்க யாரும் வேணும்னு மிதிக்கலையாம். அந்த கூட்டம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளை தூக்க போகிறான்னா, ஒரு ஆள் விழுந்துட்டாங்கன்னா அவங்களை தூக்க போகிறோம்னா, அவங்களை தூக்குறதுக்கு முன்னுக்கு 4-5 பேர் வந்து தள்ளிட்டு வந்துடுவாங்க. அதாவது தண்ணியேகம் நடக்கும், யாருமே வேணும்னு தள்ளி விடல.
தள்ளி விடுற அளவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசாட்சி இல்லாத மக்கள் இல்லை. அது விஜய்கிட்ட ஆதரவாளர்களாக இருக்கலாம், ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான். விஜய்கிட்ட ஆதரவாளர்கள், அவங்ககிட்ட ஆதரவாளர்கள் அப்படிங்கிறலாம் இல்லை, மக்கள். எப்படி ஒரு ஆள் கண்ணு முன்னுக்கு சாகிறப்ப, செத்துக்கிட்டு இருக்கப்ப, அடிபட்டுக்கிட்டு இருக்கப்ப எப்படி எல்லாரும் காணாமல் போவாங்க? அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் கூட கூட்டம் பின்னுக்கு இருந்து தள்ளுறப்ப அவங்களும் தவறி விழுந்துருவாங்க. அவங்களை காப்பாற்றணும்னு நினச்சி அவங்கள பிடிக்க போனால் குனிஞ்சா, கீழே குனிஞ்சா அவங்களும் விழுந்து மிதிப்பட்டு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கூட்டம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்க்குற கூட டைம் இல்லை, டக்குன்னு அதை கடந்து போகணும். இது இங்கே உள்ள உந்து சக்தி இல்லை, இங்கே நடக்கிற உந்து சக்தி இல்லை, அது பின்னுக்கு இருந்து வர உந்து சக்தி. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் முக்தாரை சொல்கிறாரு, ஒரு மேலே மேலே ஏறி மிச்சிட்டு போனாங்க. அப்படி மனசாட்சி இல்லாத மக்கள் என்ன கண்ணு முன்னுக்கு ஒருத்தன் சாகுறான், அதை பார்த்துக்கிட்டு பெசாட்டுக்கு ஏறி மீச்சிட்டு போகிறாங்க. என்ன மனுஷங்க, ஏன்டா எனக்கு மேலே அறிவு இல்லை தாண்டா நீ, எனக்கு மேலே வயசு உள்ளவன் தாண்டா நீ. கொஞ்சமாச்சும் கிட்னி இருக்கணும். சரி, கிட்னி இருக்குது இங்கே இல்லை, மூளை இருக்கணும். மூளை இல்லாமல் காய்ச்சிக்கிட்டு ஏதோ கதைக்கணுங்கிறக்காக காய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? முக்தார் அவனும் அவனோட சேர்ந்தவங்களும் சில சுய புத்தி இல்லாதவங்களும் இருக்கக்கூடும். அவங்களும் சொல்கிறாங்க விஜய் 200 கோடி வாங்குறாரு, அதில் 20 லட்சம் தான் கொடுக்குறாரு. என்னடா 1 கோடியாவது கொடுக்கலாதா? விஜய் அவர்கள் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் மாத்திரம்தான் வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு முக்தார் அவர்களும் சுய தற்குறிப்பாளர்களும் சொல்கிறாங்க. அதை ஏன் இப்படி எடுத்துக்கக்கூடாது? நீ 1 கோடி கொடுத்துட்டாருன்னு வைப்போம், விஜய் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடி கொடுத்துட்டாருன்னு வைப்போம். ஆஹா 1 கோடி கிடச்சிருச்சுடா, அவர் உயிரிழந்தது பக்கம் அவர் இருந்திருந்த கூட இவ்வளோ சம்பாரிச்சிருக்க மாட்டார். அவர் உயிரிழந்து 1 கோடி சம்பாரிச்சிட்டாரு. ஸோ அடுத்து ஒரு விஜயிட கூட்டம் வச்சா அதுக்கு போவோம், நாங்களும் உயிரிழப்போம். உயிரிழந்தால் அந்த 1 கோடி காசை, விஜய் கொடுக்குற 1 கோடி காசை நாங்களும் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கிட்டு நாங்கள் இருந்தால் கூட இவ்வளோ காசு சம்பாதிக்க மாட்டோம், நம்ம குடும்பத்துக்காவது பெற்றுக் கொடுப்போமே 1 கோடியை. அந்த மாதிரி வேறு பக்கம் போகலாம் யோசனை. அரசாங்கமே 1 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு வழங்குறதுக்கு காரணம் என்ன? 10 லட்சம் உயிரிழந்தோரின் ஃபேமிலிக்கு கொடுக்குறோம்னு சொன்னால் 10 லட்சத்தில் சமாளிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். 1 கோடி 2 கோடி அப்படின்னு செலவழித்தா அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத பணமாக அரசாங்கம் செலவழிக்கலாம், ஆனாலும் அரசாங்கம் செலவழிக்காது. ஏன்னு சொன்னால் இதை தவறான பாதையில் போகிறதுக்கு வழிவகுக்கும். 1 கோடி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அரசாங்கத்தில் அடுத்த முறை 2 பேர் உயிரிழப்பாங்க. அதுதான் ரீசன். ஏபிஐ பாலா இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கான். ஆனாலும் இது யாரோட இடத்துல கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அமுதவாணன் அவர்களின் இடம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி முடித்து அந்த ஓப்பனிங் செரமனிக்கு அமுதவாணனை கூப்பிடல. அமுதவாணன் சொல்கிறார் ஹாஸ்பிட்டல் கட்டினதான் தெரியும், ஓப்பனிங் நடந்ததே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதாவது பாலா பேர் இருக்கணும், அமுதவாணன் பேர் இருக்கக்கூடாது. அதாவது தாம் பேர் மட்டும் வெளியில் வரணும், பப்ளிசிட்டி ஆகணும், ஆனாலும் அமுதவாணன் பேர் பப்ளிசிட்டி ஆகக்கூடாது. சொந்த தம்பிமார் தான் அமுதவாணன் பாலாவை நினச்சிருந்தார். ஏன் இவ்வளவு தற்பெருமை பாலாவுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் புரியலை. யூடியூப்பில் ஒரு பக்கத்தில் சொல்லியிருந்தார் பாலா அவர்கள், இந்த ஆட்டோ பிரசவத்துக்காக ஆட்டோ, பிரசவத்துக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி பிரசவத்துக்கான ஒரு ஆட்டோ. இந்த ஆட்டோவுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், பிரசவத்துக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் கூட அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஃபோன் நம்பர் வேலை செய்யாததெல்லாம் பெரிய ரீசனாக சொல்லிடாது, பாலா கெட்டவன் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க சில பேர். இந்த வலைத்தளத்தில் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடணும். அப்படின்னா ஃபோன் நம்பர் வேலை செய்யலைன்னா வலைத்தளத்தில் போட்டிருக்க அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடணும். எத்தனை பேர் நம்பி கோல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கெங்கே இருந்தெல்லாம் கோல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பிரசவத்துக்கு அவசரம்ன்ட்டு
பாலாவுக்கு நம்பி கால் பண்ணி எத்தனை பேர் வீணாக போயிருப்பாங்க. ஃபோன் நம்பர் வேலை செய்யாட்டி வலைத்தளத்தில் அந்த வீடியோவே இருக்கக்கூடாது. வலைத்தளத்தில் வீடியோ மட்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் ஃபோன் நம்பர் வேலை செய்யாது. தான் உழுகிற டைம் ஊருக்கு போய் அரைக்கிற டைம் அறிவால் கொண்டு வந்த கதைன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கும் இது பொருந்தும், கேபிவை பாலாவுக்கும் பொருந்தும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி சால்வை. பாய், டேக் கேர்.